நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 5/8/2024 இன்றைக்கு விண்மீன். இந்த விண்மீனில் ட்ரா நம்பர் 781. இந்த 781 நமக்கு முதல் கணக்கை பார்த்துருவோம். இந்த கணக்கில் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கை பார்க்குறோம். அந்த கணக்கில் 331, அடுத்தது 353. ஓகேங்களா? இந்த ரெண்டு கணக்குலேயும் சி போர்டுக்கு பார்க்கும்போது 1, 3 அப்படிங்கும்போது அந்த வருஷ கணக்குக்கு அப்படியே எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த அடித்த நம்பருக்கு அப்படியே எடுக்கும்போது இது சி போர்டுக்கு 6 வரும். அதே போல் இது 3, 5 அப்படிங்கும்போது அதே வருஷ கணக்குக்கு அடித்தப்போ 8 வரும். அடுத்தது இந்த 3, 3 அதுக்கு மீண்டும் ஒரு 3 வைக்கலாம். ஓகேங்களா? இதில் அடித்த நம்பருக்கு அப்படியே உள்ளது வைக்கணும். அடுத்தது நம்ம இதை பார்த்துக்கோங்க. டபுள்ஸ் அப்படிங்கும்போது 33 அப்படின்னு வந்திருக்கு ஏபிக்கு. அதே டபுள்ஸு தான் 33 ஏசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஏசிக்கு டபுள் 3 வந்திருக்கு. அடுத்தது நம்ம இன்றைய கணக்கில் 3 வைக்கணுன்னாக்கா பிசிக்கு 33 வைக்கணும். பிசிக்கு 33 வச்சோம்னா இது தனியாக ஒரு நம்பர் இருக்கிறது. இந்த 1, இந்த 5 இருக்குது. 1, 5 அப்படிங்கும்போது 0 வரும். அதே போல் இந்த 0ங்கிறது டபுள் 3 இருக்குது. இந்த 3, அந்த 3 அப்படிங்கும்போது 0 வரும் அதே அமைப்புக்கு. ஓகேங்களா? இதில் 386, 033. இதில் ஒரு 3க்கு பவர் வச்சோம்னா 8 வரலாம். ஏற்கனவே ஒரு 8 பி போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த பி போர்டுக்கு 8 இருக்குது. அப்படின்னு ஒரு பவர் வைக்கும்போது பிசிக்கு தான் டபுள்ஸ் வரணும். அந்த கணக்கில் டபுள் 8 வரலாம். 088 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைங்கும் போது மீண்டும் ஒரு 3 எடுத்து ஏ போர்டுக்கு மட்டுமே வச்சோம்னா 388 அப்படின்னு வரும். இந்த அமைப்புக்கு இந்த 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் 4 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அமைப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இன்றைக்கும் மிஸ் ஆகாதுங்கிற கணிப்பில் தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இதை பாருங்கள். பிசிக்குன்னு ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏபிபிசிஎஸ்சிக்குன்னு ஒரு நம்பர் எடுக்கலாம். அந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இதில் முதல் நாள் கணக்கிலேருந்து வரும். முதல் நாள் கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை பாருங்கள். 33. ஓகேங்களா? அந்த 33 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. 33ங்கிறது ஏசி அப்படிங்கிற நம்பரில் ஏசிக்கு டபுள் வந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தா மிஸ் ஆகாத ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கணக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த அடுத்தது இந்த 71. ஓகேங்களா? அது ஒவ்வொரு கணக்குக்கும் அடுத்தது வருது. அந்த கணக்கு பார்க்கும்போது அதே போல் 71 அப்படிங்கிறது ஏசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இடம் மாறாமல் ஏசிக்கு மட்டுமே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 33, அடுத்தது 71 அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள். இந்த அமைப்புக்கு ஏசிக்கு அப்படியே வந்திருக்கு. இதே அமைப்பில் நமக்கு இன்றைய கணக்கு எடுக்கும்போது இந்த 83 எடுக்கிறோம். இன்றைய கணக்கு அப்படிங்கும்போது இந்த 83 எடுத்தோம்னா இன்றைக்கு நமக்கு இன்றைய கணக்குக்கு ஏசிக்கு உள்ள நம்பர் வரும். அந்த 83 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஓகேங்களா? 83ங்கிறது ஏசி. இதை பார்த்துக்குங்க. ஏசிக்கு தான் 83 வரணும். ஓகேங்களா? அப்படி மிஸ் ஆனால் எப்படி வேணாலும் 12 வரலாம். அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை ஏபி, பிசி, ஏசி 3க்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது பிசிக்கும் ஏபிக்கும்
இந்த 3 போர்டுக்குமே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. போர்டுக்குன்னு கொடுக்கும்போது ஒரு ஜோடி நம்பர் ஒரு கரெக்டாக செட் ஆகிருக்கு. இது மிஸ் ஆகாது. ஓகேங்களா? என்னுடைய கணக்குப்படி பார்க்க போனால் இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் மகளே. இதில் மீண்டும் நமக்கு ஒத்த போர்டு ஒரு போர்டு கொடுக்கணுன்னா ஆள் போர்டுக்கு, அந்த ஆள் போர்டுக்குங்கிறது பாருங்கள், ஆள் போர்டுக்கு 3. ஓகேங்களா? ஏன்னா நேற்றைக்கும் பி போர்டுக்கு 3 வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் இன்றைய கணக்கு நமக்கு டபுள் 9 வந்திருக்கு இல்லைங்களா? நேற்றுக்கு 939 அப்படிங்கிறதுக்கு அந்த 9க்கும் மீண்டும் ஒரு 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்றைய கணக்கில் நமக்கு 33 அப்படிங்கிற நம்பரும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த கணக்கில் ஆள் போர்டுக்கு 3 கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுடைய கணக்குலேயும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு இந்த ஏசிக்கு 83 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஏசிக்கு அடுத்தது நமக்கு ஒரு நம்பர் பி போர்டுக்கு வச்சோம்னா இதில் செட்டாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். போர்டுக்கு தனியாக கொடுத்தாலும் செட்டாக 3 நம்பருக்கு உள்ளது எப்படி வருதுங்க அதை பார்க்க போனால் இதில் இங்கே பாருங்கள், அதே அமைப்புக்கு தான். ஓகேங்களா? இந்த அமைப்பு நம்ம கொடுத்தாலும் இந்த அமைப்பில் தனிப்படுற மாதிரியில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் 5 வந்திருக்கு பி போர்டுக்கு. 353 அப்படிங்கும்போது பி போர்டுக்கு 5 இருக்குது. அதே போல் 721 பி போர்டுக்கு 2 வந்திருக்கு. 5 2 அப்படிங்கும்போது இதில் முதல் கணக்கு நமக்கு ஒரு 0 வரும். அந்த 0ங்கிறது பி போர்டுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா? 803. ஓகேங்களா? அதே போல் நம்ம விண்பின் கணக்கில் எடுத்த கணக்கு அதில் 33 இருக்குது. ஓகேங்களா? 33 அப்படிங்கிற தினசரி கணக்கில் ஒரு நம்பர் இருக்குல்ல, அது 9. ஓகேங்களா? அந்த 9ங்கிறது 6 12 வரலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு பி போர்டுக்கு 2 வந்திருக்கு, அடுத்தது 3 வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 2 அப்படிங்கிறது அடுத்தது 3 அப்படின்னா அடுத்தது ஒரு 6 வரவும் வாய்ப்பு இருக்குது. தினசரி கணக்குக்கும் நம்ம இந்த வார கணக்குக்கும் ஒத்து போகிற மாதிரி உள்ள நம்பர். ஓகேங்களா? அதே போல் 999 நேற்றுக்கு ஏசிக்கு வந்திருக்கு. அதில் ஒரு 9 வந்தால் பி போர்டுக்கு ஒரு 9 வரலாம். ஓகேங்களா? அந்த நம்பருக்காக பி போர்டுக்கு ஒரு 9 வச்சு 893 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்புங்கிறது அதுக்காக மட்டுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முன்னாடி ஒரு வார கணக்குக்குன்னு தனியாக எடுக்கும்போது தனியாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதில் நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 4 நம்பரு இந்த அமைப்புக்காக ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம நம்பரில் கொடுக்கறது எப்போதுமே கம்மி தான். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயும் ஃபில்டர் பண்ண முடிஞ்சால் எடுத்து ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான். இதில் சி போர்டுக்கு மட்டுமே என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துருக்கோம். போர்டு வச்சு விளையாடுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? சி போர்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் முதல் கணக்குக்கு 6 கொடுத்துருக்கோம். 331க்கும் 353க்கும் அந்த அமைப்புக்குன்னு அப்படியே கொடுக்கும்போது சி போர்டுக்கு 6 இருக்குது. டபுள்ஸ்னு வந்தால் 3 இருக்குது. ஓகேங்களா? அதே போல் டபுள்ஸ் வந்தால் 8 இருக்குது. இவ்வளோதான் நம்பர். நமக்கு இன்றைய கணக்கில் சி போர்டுக்குள்ள நம்பர் இவ்வளோதான். 3 நம்பர் 3 6 8 அப்படிங்கிற இந்த 3 நம்பர் தான் இருக்குது. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க தனித்தனி போர்டுக்கும் 4 போர்டுக்கு வச்சு ட்ரை பண்ணாலும் இந்த 3 போர்டு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்பர்கள் இன்றைக்கு. என்னுடைய கணக்கில் அமைப்புக்கும் அதே அமைப்புக்கும் கொடுத்தாச்சு. இன்றைக்கு பெரட்டி வச்சும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எப்போதும் பெரட்டாமல் தான் கொடுப்பேன். இன்றைக்கு இடமாற்றியும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கு ஒரு மொழி வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பதை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.